ஹலோ காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சச்சின் சாகா ப்ரோ கிரிக்கெட் தான் கேம் பிளே விளாட போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் தான் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக மேட்சுக்குள்ளே போவோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குயிக் மேட்ச்சில் தான் 5 overs மேட்ச் தான் போட போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், 33 minutes. இந்த வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஏன்னா கொஞ்சம் பெருசாக தான் போகும். நான் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு தொட்டேன், அதனால தான் பஞ்சப் வந்துச்சு. அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நேராக 5 overs மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 2 over மேட்ச் போடலான்னு தான் இருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா ஆடு பார்க்கணுன்னு சொல்லிட்டு, அதனால் பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் யார் பார்க்குறதுன்ட்டு 5 over மேட்ச்சே போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம மும்பையில் விளாட்லாமா கொல்கத்தாவில் விளாட்லாமான்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொல்கத்தாலே விளாட்லான்ட்டு முடிவு பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே டாஸ் கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டெயில் சூஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் தான், பேட்டிங் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன் ப்ரோ பேட்டிங் எடுக்கிறீங்க, பவுலிங் எடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னால், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட் செட் பண்ணிட்டு அதை டிஃபெண்ட் பண்ணால் வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ஸாக இருக்கும் தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்குவாடு பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், டெவான் கான்வே, அஜிங்கிய ரஹானே, தூபே, மொயின் அலி, ஜடேஜா, தோனி, தீபக் சகர், மதிஷா பத்திரனா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துஷார் தேஷ்பாண்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ருத்ராஜ் கெய்க்வாடும் டெவான் கான்வே தான் வந்துட்டு ஓப்பனிங் இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2024 பிளேயர்ஸ் லிஸ்ட்டு. மொதல் பாலே அடிச்சிருக்காங்க. ஸ்டேடியம் விட்டு வெளியே வா, 6ங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் மொதல் பாலே 6 அடிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மொதல் பாலே 6 அடிக்கிறேன், வாடா அடுத்த பால் விக்கெட் எடுக்கிறேங்கிற மாதிரி இந்த பவுலரை மறைச்சி பார்க்குறாரு. ககிசோர் பாலை தான் போடுறாரு, பால் யாக்கர் போடுறாரு. ஆனால் அந்த பாலையும் நேராக தரையை அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரி போகுமா, அந்த ஃபீல்டரே பவுண்ட்ரி போகட்டுங்கிற மாதிரி தான் ஓடிட்டுருக்காரு. பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. மொதல் பால் 6, அடுத்த பால் 4. பவுலர் வந்து ப்ரெஷருங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் வெறும் 2 பால்லே 10 ரன் அடிச்சிட்டாரு. பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு 2 ரன் அடிக்கணும். பார்த்திங்கன்னா லெக் சைடில் ஒரு ஃப்ளிக்கு, ஆனால் யாருமே இல்லை, அதனால் திரும்படி 4ங்க. 6, 4. இங்கே பவுண்ட்ரி மேலே பார்த்திங்கன்னா கொட்டிகிட்டு இருக்கு. ககிசோர் ரபாடாவை பார்த்திங்கன்னா பழக்கிறாங்க. தெரியல, என்ன வேணால் நடக்கலாம். 3 பால் பவுண்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் கம்பேக் கொடுத்துட்டு விக்கெட் எடுத்தாலும் ஆகலாம். பார்த்தீங்கன்னா ஐயோ தேவையில்லாத ஷாட் மாதிரி தெரியுது. வாட் அ கேட்ச், வா சரியான கேட்சுங்க. இதுனா ருத்ராஜ் கெய்க்வாட் 3 பவுண்டரி அடிச்சுட்டு வெளியே போகிறாரு. 360 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டுருக்காருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அஜிங்கிய ரஹானே தான் இறங்க போகிறாரு. உள்ளே இறங்கி ஹாஃப் செஞ்சுரி போடுங்க ரஹானே. பார்ப்போம் ரஹானே என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். மொதல் பாலுக்கு ரஹானே ரெடி ஆகிட்டாங்க. பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் அடிக்க போகிறார் ரஹானே. அதே மாதிரி பால் போட்டிருக்காரு, ஆனால் இல்லை ரன்னே இல்லை. நல்ல வேலைங்க, இங்கே ஒரு ரன்னே இல்லாத இடத்துல ரன் அவுட் ஆகிருப்பான். ரஹானே மொதல் பால் தப்பிச்சிட்டாரு. அடுத்த பால் யாக்கர் போடுறாங்க. இந்த பால் இவர் எப்படி அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். நாங்கள் டிஃபென்ஸ் வச்சுட்டாரு. சரிங்க, மொதல் ஓவர் முடிவில் 14க்கு 1 விக்கெட்டுங்க. அடுத்த ஓவர் பார்த்திங்கன்னா சாம் கரன் தான் போடுறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஏதோ ஒரு ஆடை போட்டாங்க சாரி பஞ்ச். பார்த்திங்கன்னா டெவான் கான்வே வந்துட்டார். இப்போ தான் போட்ட மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே ஓவர் முடிஞ்சு. பார்த்திங்கன்னா செகண்ட் ஓவரோட ஃபஸ்ட்டு பால் போடுறாங்க. டெவான் கான்வே ஃபஸ்ட் பால் ஆகிறாரு. ஸ்லாட்டில் போட்டிருக்காரு, அதை பார்த்திங்கன்னா பிரிச்சிட்டாருங்க. நேராக 1 பவுன்ஸ் இருக்குது பவுண்ட்ரிங்க. யார் வந்து போட்டாலும் ஒரே ரிசல்ட்டு தாங்க, பவுண்ட்ரி. சிஎஸ்கேன்னு என்ன சும்மா மரம் வளர்ப்போம்னு நினச்சிங்களாடா, நாங்களும் அடிப்போன்ட்டு அடிச்சுட்டு இருக்காரு டெவான் கான்வே. பார்த்திங்கன்னா சிஎஸ்கே கூட 2 மேட்ச் ஆடினாங்க. அந்த 2 மேட்ச்லேயும் நான் தோற்றுட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு ரிவெஞ்ச் வாங்குற மாதிரி இந்த மேட்ச்சில் வந்து பழக்க போகிறோம் கைஸ். பார்த்திங்கன்னா டெவான் கான்வே 1 over 4 அடிச்சிட்டாரு. 2 பால் போட்டிருக்கு, 2 4 அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ரபாடாவும் பண்ணார். ஐயோ எனக்கு வேறு பயமாக இருக்குங்க. நான் 4 அடிக்கும்போது கூட சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ நேராக கையிலுங்க பேசி நான் கூட அவுட்டுன்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தா நல்ல வேலை கேட்ச் இல்லை, அது உருண்டு போயிருக்கு. பார்த்திங்கன்னா எங்கள் ஃபீல்டு இருக்காங்க, இருந்தாலும் சேலஞ்ச் பண்ணி அங்கே அடிக்க போகிறோம்.
பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் ஷாட்டுங்க. சூரியகுமார் யாதவ் மட்டும் லெஃப்ட் ஹேண்டராக இருந்திருந்தால் இந்த ஷாட்டு பக்காவாக இருந்திருக்குங்க. ஏன்னா கரெக்டான பாலுக்கு கரெக்டான ஷாட்டுங்க. பார்த்தீங்கன்னா இந்த பால் ஸ்லாட்டில் போகிறாங்க, எங்கே போடக்கூடாது அங்கேயே போடுறாங்க. ஸ்ட்ரைட்டில் வேறு ஃபீல்டர் இல்லை. ஐயோ அடிக்க வேண்டிய பால் தாங்க, ஆனால் நம்ம தாங்க விட்டுட்டோம். பார்த்திங்கன்னா வந்துட்டு 2 பவுண்ட்ரி வந்திருக்கு, ஒரு 6ம் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா அந்த பால் ஷார்ட் பால் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா மடக்கி அடிச்சிருக்காரு. திரும்படியும் ஒரு பவுண்ட்ரி. இந்த ஓவர் ஃபுல்லாகவே நிறைய பவுண்ட்ரி வந்திருக்குங்க. பார்த்திங்கன்னா காய்ஸ் 2 ஓவருக்கு முடிவில் ரன்னு பார்த்திங்கன்னா நான் பார்க்கல. பார்த்திங்கன்னா 32க்கு 1 காய்ஸ். 2 ஓவரில் பார்த்திங்கன்னா இன்னும் 3 ஓவர் இருக்குது. ஹர்ஷ்தீப் சிங் தான் போடுறாரு. மொதல் பால் சரியான பால் தான், ஸ்டெம்புக்கு மேலே கரெக்டாக போச்சு. பார்த்தீங்கன்னா அஜிங்கே ரஹானே தான் ஸ்ட்ரைட்டில் இருக்காரு, ஆஃப் சைடில் தான் போடுறாங்க. பார்த்தீங்கன்னா டீப் விக்கெட்டில் ஒரு 6ங்க, சரியான ஷாட், தூக்கி அடிச்சிட்டாருங்க செகண்ட் ஓவருக்கு. இந்த ஷாட்டு பிடிச்சிருந்தாப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ரஹானேன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பால் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு 3rd பால். பார்த்திங்கன்னா இந்த பால் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி பாலு அதே மாதிரி ரிசல்ட்டுங்க. ஆனால் இது 6 தானா? 6 தாங்க. எப்படி போட்டாலும் அடிக்கிறாருங்க ரஹானே. இப்போ தாங்க 32 வந்துச்சு, அதுக்குள்ளே தப்புன்னு 2 6 போட்டாருங்க. 44 வந்துருச்சு. பால் பார்த்திங்கன்னா நல்ல யாக்கர். பார்த்திங்கன்னா டாட் பால், சரியான யாக்கருங்க. ஐயோ ஏங்க ரன் அவுட்டுங்க, அந்த இடத்துல ரன்னே இல்லைங்க, தேவையில்லாமல் ஓடி ரன் அவுட் ஆகிட்டோங்க. அஜிங்கே ரஹானே தான் அவுட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அஜிங்கே ரஹானே தான் அவுட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா சிவன் துபே இறக்கலாம்னு இருந்தேன், ஆனால் பார்த்திங்கன்னா வேணாம் எம்எஸ் தோனியை இறக்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு எம்எஸ் தோனியை இறக்கியாச்சு. பார்த்திங்கன்னா கரெக்டாக எம்எஸ் தோனி இருக்காரு. ஆனால் ஸ்ட்ரைட்டில் பார்த்திங்கன்னா டவான் கான்வே தான் இருக்கார். பார்த்திங்கன்னா அங்கே அந்த ரன் அவுட் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கேன்சல் தான் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ரன்னு போயிடுச்சு, பரவாயில்ல. அடுத்த பாலே 6ங்க. அந்த ரன் அவுட்டோட பண்ணிங்க வாங்கிக்கோங்க. 6 லெஃப்ட் ஹேண்டில் ஹர்ஷ்தீப் சிங்கை போட்டு போகலான்ட்டாங்க. லெஃப்ட் ஹேண்டர் டு லெஃப்ட் ஹேண்டர் 6ங்க. ஓவரில் லாஸ்ட் பாலுங்க. சூரியகுமார் யாதவ் ஷாட் தான் ட்ரை பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா அது அமையலை, அதனால பார்த்திங்கன்னா தரையோட போயிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா பவுண்ட்ரி போயிருக்குங்க. நான் வந்துட்டு என்ன நினச்சேன்னா அப்பாவது ஒரு ஷாட் அடித்த மாதிரி 6 போகும்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா மண்டி போட்டு அடிச்சிட்டாரு. பார்த்திங்கன்னா எம்எஸ் தோனி தான் இப்போ ஸ்ட்ரைக்குக்கு வராரு. நேத்தன் எல்லிஸ் தான் போடுறாரு. ப்ரோ நேத்தன் எல்லிஸ் நம்ம டீம் தானே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்துட்டு 2024 ஸ்குவாடுன்னு நான் முன்னாடியே சொன்னேன். மொதல் பாலுங்க, எப்பா போட்ட மொதல் பாலே ஸ்ட்ரைட்டாகவே 6ங்க. யாரு போட்டாலும் ஸ்ட்ரைட்டாக 6 தூக்குறாங்க. 60 ரன் வந்துருச்சுங்க. அதுக்குள்ளே என்னோட டார்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 100 ரன் அடிக்கணுங்க. அதுதாங்க 100 ரன் அடிச்சுட்டு அடிக்க மாட்டாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது அடுத்த பால் 6, மொதல் பால் 6, அடுத்த பால் 6, பேக் டு பேக் 6ங்க. இந்த பால் மட்டும் 6 அடித்தா ஹேட்ரிக் 6ங்க. பார்ப்போம் 6 அடிக்கிறாங்கன்ட்டு. கீப்பர் பார்த்திங்கன்னா ஃபீல்ட் செட்டப்லாம் மாற்றிட்டு இருக்காரு. நேத்தன் எல்லிஸ் போட்டார், திரும்படி 6ங்க. ஹேட்ரிக் ஆஃப் 6ங்க. நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அப்போ தான் ஹேட்ரிக் 6ன்ட்டு. பார்த்திங்கன்னா அந்த ஹேட்ரிக் 6 வந்துருச்சுங்க. பார்த்திங்கன்னா தோனி பார்த்திங்கன்னா இந்த ஓவர் தான் இருந்தார். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 3 பாலுக்கு 18 ரன்னுங்க. இது பார்க்க சிஎஸ்கே செமி மேட்ச் பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்த பால் டபுள் ஓடலாமா? டபுளா? ஆமாங்க, டபுள் ஓடிடலாம். ஓடுங்க ட்ரிபிள் ஓடுங்க. இந்த ஃபீல்டர் பார்த்திங்கன்னா தட்டி விட்டார். பார்த்திங்கன்னா சேஃபாக 3 ரன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தோனி 4 பாலுக்கு 21 ரன் அடிச்சிட்டாங்க. என்ன உங்களுக்கு கீழே தெரியும், 6 3. டவான் கான்வே தோனி மட்டும்தான் அடிப்பாரா? நானும் அடிப்பேன்ட்டு பவுண்டரி அடிச்சிருக்காங்க. 2 பேரும் மாற்றி நீன்ட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மண்டை சூடாகுதுங்க. அப்பப்போ விக்கெட்டு போனாலும் நல்ல ஒரு ஃபீல்டு செட்டப் வேறு மாற்றிருக்காங்க. பார்த்திங்கன்னா போட்டார் லாஸ்ட் பாலு. அப்பா ஸ்ட்ரைட்டாகவே இது கேட்சுங்க. சரி அந்த ஃபீல்டில் இருக்காருன்னு நான் கூட சாரிங்க மிட் ஆஃபை தாண்டி போயிடும்னு நினச்சேன்.
பார்த்தீங்கன்னா இது போல் சரி பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே சிஎஸ்கே vs எல்எஸ்ஜி மேட்ச் மாதிரி வந்துட்டு தோனியும் சிவம் துபேவும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டால் 100 ரனுக்கு வாய்ப்பு இருக்குது. இது லாஸ்ட் ஓவருங்க. ஸ்பின்னர் போடுறாரு. எம்எஸ் தோனிக்கெலாம் ஸ்பின்னர் போட்டாருன்னா ஆட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னராக யார் போட்டாலும் வாங்க நான் அடிக்கிறேன் அப்படின்ட்டு யார் போட்டாலும் எம்எஸ் தோனி பழக்கிறாங்க. ராகுல் சகர் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பின்னே வந்துட்டு லாஸ்ட் ஓவரில் தான் கொண்டு வராங்க. அது ஸ்பின்னருக்கு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாகவே இப்போதான் சொன்னாங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா கைஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. தோனிக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். யாரும் கமலில் திட்டாதீங்கன்னா போகும் நீங்கள் தோனியை மட்டும் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறீங்கன்ட்டு. பார்த்தீங்கன்னா ஐயோ சரி பரவாயில்ல விடுங்க 6 போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த ரன்னை பார்த்தீங்கன்னா நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னொரு தடவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட் ஆகாமல் விளாண்டது. என்னங்க திரும்படியும் 6ங்க. இந்த சைடு லெக் சைடு ஒரு ஷாட் எடுத்தால் அடுத்த பால் ஆஃப் சைடில் ஒரு ஷாட் அடிக்கிறாங்க. தோனிக்கு எனக்கு தெரிஞ்சு நல்லா படுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு தப்பிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தாங்க சரி ரிவர்ஸ் ஸ்கூப் அடிக்கலான்னு பார்த்து அந்த பாலை நேராக காட்டலான்ட்டாரு. நல்ல வேலை ஸ்டம்ப் லைன் இல்லை. பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு தான் போகிறாரு. இவங்க ஃபீல்டு இருக்காங்கன்ற தைரியத்தில் தான் போகிறாரு. நம்ம சேலஞ்ச் பண்ணி அடித்தோம். நல்ல வேலைங்க பிடிச்சாச்சு. ஒரு சிங்கிள் போய் நான் வேறு சும்மா 2 ரன் ஓடிட்டு சிவம் துபே லாஸ்ட் பால் தான் ஸ்ட்ரைக்குக்கே வராரு. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாலுங்க 96 ரன்ஸ் தான் அடிச்சிருக்கோம். ஒரு 4 அடித்தா 100 ரன்ஸ் வந்துடும். அடிப்பாரா? ஐயோ 4 பேர் ஐயோ ஃபீல்டில் இருக்காங்க. வெறும் சிங்கிள் தாங்க. டபுளுக்கு வேணாம். அவுட்டா நாட் அவுட் தான் கொடுப்பாங்க. நல்ல வேலை நாட் அவுட் தாங்க கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஓவர் முடிவில் 97க்கு 3 ஒரு அபார இலக்குங்க. பார்த்தீங்கன்னா பஞ்சாப் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அடிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட நல்ல பவுலிங் இருக்குங்க. ருத்ராஜ் கைக்வாட் பார்த்தீங்கன்னா 14 ரன்னு, டெவான் கான்வே 32, தோனி லாஸ்ட் ஓவரில் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணார். பார்த்தீங்கன்னா 98 ரன் அடித்தா 5 ஓவர்லங்க. அவங்க அடிக்கணும் பஞ்சாப். அவங்க அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களாங்கிறத இப்போயே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா போட வர்றாரு. பார்த்தீங்கன்னா பாலே பார்த்தீங்கன்னா நான் ஃபீல்டு செட்டப் மாதிரி தான் போட போவேன். 2 ஃபீல்டர் மட்டும்தான் வெளியில் இருக்காங்க. அதையும் சேலஞ்ச் பண்ணி நம்ம ஸ்லோவாக போகிறோம். பார்த்தீங்கன்னா பாலுங்க. பாலே ஏரில் போயிருக்கு. கேட்சுங்கிற குரல் கேட்ச் பிடிப்பாரா? வாட் அ கேட்ச்! நேராக போய் கையில் விழுந்துச்சுங்க. அப்போ தான் சொன்ன 98 ரன் அடிக்கணுன்ட்டு ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் விட்டாங்க. சசாங்க் சிங் என்ன தான் பெரிய பேட்டராக இருந்தாலும் ஜடேஜா கிட்ட பாலே டக் அவுட் ஆகிட்டு வெளியே போகிறாரு. பார்த்தீங்கன்னா நான் எங்கிட்ட போட்டேன். பார்த்தீங்கன்னா நான் எங்கிட்ட தான் அடிப்பேன்ட்டு அடித்தாரு. பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா சிவம் துபே கையிலேயே போய் உட்காந்துருக்கு. பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இது யாருன்னு தெரில. இது சாரிங்க அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அதனால் டைடு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காலிலே போடுவோம். காலில் கொஞ்சம் வெளியே தூசா போடலான்னு இருக்கோம். பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது இந்த பால் பார்க்கலாம். எங்கே ஐயோ ஸ்மார்ட் பேட்டிங்க. சரி பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம். ஒரு 4 தானே, 4 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டுங்க. பார்த்தீங்கன்னா 3rd பாலு பவுண்ட்ரி போனாலும் பரவாயில்ல. நம்ம ஃபீல்ட் செட்டப்பை மாற்றி போட்டுட்ருக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்ட் செட்டப் தான் இருக்குது. இதை கொஞ்சம் மாற்றி பார்த்திங்கன்னா அட்டாக் வைக்கலான்னு தான் வந்தோம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஒரு அட்டாக் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரன் எப்போ ரொம்ப போதோ அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் வச்சுக்கலான்னு இருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு ஆள், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா லாங் ஆனில் ஒரு ஆளுங்க. பார்த்திங்கன்னா நம்ம கேட்ச் ஏற மாதிரி தான் பவுலிங் போடுறோம். ஆனால் அது கேட்ச் ஏறமான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக லாங் ஆனில் அடிச்சிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா சாரிங்க லாங் ஆனில் வைக்கலாங்க, டீப் விக்கெட்டில் வச்சுருக்கேன். நான் லாங் ஆனில் தப்பாக சொல்லிட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். லாங் ஆனில் வச்சுருந்தா கரெக்டாக கேட்ச் போயிருக்குங்க.
ஃபஸ்ட்டு பால் விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் 2 பால் பவுண்ட்ரி. பார்த்தீங்கன்னா ஜடேஜா ப்ரெஷருங்க. மொதல் பால் விக்கெட் எடுத்துட்டோம் சந்தோஷப்படுறதுக்குள்ளே அடுத்து 4 பால் 2 பால் விக்கெட் எடுத்துட்டாங்க, 4 எடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா அந்த பால் டாட் பால். நாங்கள் அந்த மேட்சை கணிக்கவே முடியலங்க. ஒரு பால் விக்கெட் இருந்தால் 1 பால் போக போகுது. இந்த மேட்ச்சே வித்தியாசமாக போகுதுங்க. நம்ம ஒரே மாதிரி தான் போட்டுகிட்டே இருக்க போகிறோம். ஒயிட் ஆஃப் தி ஆஃப் ஸ்டம்ப். ஆனால் அவங்க ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான், அதனால் இங்கிட்டே போட்டால் இந்த வீல் பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் உள்ளே தான் இருந்தாலும் பார்த்துக்கலான்ட்டு தான் இங்கிட்டு போட்டுகிட்டே இருக்கோம். இந்த பால் பார்த்திங்கன்னா நான் காலுக்கு இங்கிட்டு போகலான்றீங்க. அதனால் ஏன்னா வந்துட்டு டீப் விக்கெட்டில் ஆள் இருக்கிறதுனால அவங்க இப்படி தான் அடிச்சாகணும். எப்படி நாங்கள் பின்னாடி அடிச்சிட்டாங்க வச்சா. இந்த கேமில் மட்டும் வித்தியாசமாக அடிக்கலாங்க. ஆனால் ரியல் கிரிக்கெட்டில் இப்படி அடிக்கலாம், ஆனால் ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்கன்னா நான் காலுக்கு போட்ட பால் திரும்பி அடிச்சிட்டாரு. அது எதிரே பார்க்கல. ஆனால் விடுங்க, 98 ரன் அடிக்கணும். அங்கே மொதல் ஓவரில் எனக்கு தெரிஞ்சு 16 ரன் தான் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ப்ரோ ஃபஸ்ட்டு ஓவர் பார்த்தீங்கன்னா ஸ்விங் பவுலர் ஃபாஸ்ட் பவுலர் தானே போடணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 98 ரன் அடிச்சிருக்கோம்ல, அதனால் அந்த கான்ஃபிடென்ஸ் அதிகமாக போட்டுருக்கீங்க. பார்த்தீங்கன்னா ஒயிட் ஏக்கர் தான் போட போகிறோம். நம்ம யார் வந்தாலும் சரி ஏக்கரை மட்டும் விடக்கூடாதுங்க. சிங்கிள் தாங்க, கட் பண்ணுங்க. ஐயோ பவுண்டரியா? இல்லை தடுத்துங்க. என்னங்க அப்பா 2 நாள் பார்த்துங்க. நான் ப்ரோ 10 ரன் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பார்த்தீங்கன்னா 10 ரன் பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்லலாம் எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கேன். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே, தீபக் சகர் அந்த மாதிரி வச்சு போட்டிலாம் இருக்கேன். பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ப் லைனில் இப்போ வந்து ஏக்கர் போட போகிறோம் இன்ஸ்விங்கர். பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்ட்டு. ஏன்னா வந்துட்டு ஆன் சைடில் என்ன அந்த ரிவர்ஸ் ஸ்பீட் அடிச்சிட்டாரு. நமக்குலாம் இந்த ரிவர்ஸ் ஸ்பீட் வர மாட்டேங்குது. ஆனால் அவங்களுக்கு மட்டும் வருதுங்க. இது எப்படின்னே தெரில. நம்மளும் தோனியை வச்சு ஒரு ரிவர்ஸ் ஸ்கூப்பு ட்ரை பண்ணோம். ஆனால் பார்த்திங்கன்னா அது வரல. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஃபீல்ட் செட்டப்பை மாற்றலான்னு தோணுது. பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் தான் வெளியில் வைக்க முடியும் ஃபஸ்ட்டு 2 ஓவருக்கு. சரி, என்ன தான் பவுண்ட்ரி போனாலும் பார்த்துக்கலாம். என்ன ஆனாலும் யாக்கர். ஏன் போய் எப்போ பார்த்தாலும் யாக்கரே போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு வால் போட தெரிலங்க. அதனால் யாக்கரே. இது கேட்சா? இது அவுட்டு இல்லை, எனக்கு புரியல. எப்பூரா நான் சும்மா பிடிச்சி செலிப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டேங்க. அவுட்டு. ஐயோயோ, நான் அது யாரில் போச்சுன்னே பார்க்கல. நான் சும்மா பிடிச்சிட்டாரு, அடுத்த பால் போடணுன்ட்டு தான் இருந்தேன். பார்த்தீங்கன்னா விக்கெட்டு. அது யார்? சிக்கர் தவானுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு ஹார்ட் ஹிட்டர்னு பேசிகிட்டு இருக்கும் போதே தூக்கி கொடை அவுட்டுங்க. என்னங்க இது மேட்ச்சு? 2 பால் 4 அடித்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பால் விக்கெட்டு. ஆனால் ஹேட்ரிக்குங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் இறங்குறான்னு தெரியல. யார் இறங்கினாலும் சரி ஹேட்ரிக் எப்படியாச்சும் அடிச்சிடணும். பார்த்தீங்கன்னா இவரும் நான் பின்னாடி தான் அடிப்பேன்ட்டு அடித்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பயனும் இல்லை. நேராக பின்னாடி ஓடி போய் கேட்சை பிடிச்சிட்டாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாம் கரன் இறங்கியிருக்காங்க, டீம் கேப்டன். சாம் கரன் லெஃப்ட் ஹேண்டர்னு எனக்கு இப்போ தான் தெரியும். என்ன போக தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா சாம் கேஸ் தெரியாது. நான் ஸ்ட்ரைட்டாக போட போகிறோம். யாக்கர் இன்னும் ஹேட்ரிக் விழுமா? இது என்ன அடிச்சிட்டாரு? போக போயிடுச்சுங்காச்சே. இந்த மேட்ச்சில் மட்டும் இப்படி தாங்க நடக்குது. 2 பால் விக்கெட் விழுந்துட்டு அடுத்த பால் 4, அடுத்த பால் விக்கெட்டு. ஒரு சில பால் 4 அடிச்சுட்டு டாட் அடிச்சுட்டு அடுத்த விக்கெட்டு. இந்த மாதிரி மாற்றி வருங்க. நான் அந்த மேட்ச்சை சிம்பிளாக சொல்லவா, அடித்தா 6 வரும், இல்லைன்னா அவுட்டு, அவ்வளோதாங்க அந்த மேட்ச்சு. சில பால் மட்டும் சிங்கிள். இவங்க ஈஸியாக சிங்கிள் ஓடுறாங்க. ஆனால் நமக்கு ஓடுறதே பெரிய வேலையாக இருக்குங்க. ஓடினாலே போட்டு தொப்புன்னு ரன் அவுட் ஆக்கி விட்டுருவாங்க. அடுத்த ஓவர் பார்த்திங்கன்னா சிவம் துபேக்கு தான் நம்ம ஓவர் தந்துருக்கோம். இவரெல்லாம் நம்பி தரக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். நான் பரவாயில்ல, எப்படி போடுறாருன்னு பார்ப்போம். நான் பார்த்திங்கன்னா வேறு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லாம் போடுறத பார்த்துருக்கேன். ஸ்லோவாக போட்டு ஸ்டம்பை தூக்குவார். அந்த மாதிரி தான் நினச்சிட்டு நானும் போட்டேன். பார்த்தீங்கன்னா பின்னாடியே அடிச்சுட்டு என்ன பால் போட்டாலும் பின்னாடி அடிக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணலாம், யார் இந்த மாற்றலான்னு இருந்தேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு திரும்படியும் ஒரு ஃபீல்ட் செட்டப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் திரும்படியும் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபீல்ட் செட்டப் மாற்றிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது எவ்வளோ முக்கியம்ன்ட்டு நீங்கள் போக தெரிஞ்சுப்பீங்க. பார்த்தீங்கன்னா எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்கிறப்போ இப்போ மாற்றிட்டு தான் இருக்கணும்.
பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் வைக்க போகிறோம் 3rd ஓவரில். ஏன்னா பார்த்தீங்கன்னா சாம் கரன் இருக்காரு, போன வாரம் பவுண்டரி அடிச்சிட்டா, எந்த ஒரு ஃபஸ்ட் பால் பவுண்டரி அடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல டச்சில் இருக்காருன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம 97க்கு 3ன்னு இருந்தோம், பார்த்தா அவங்க 27க்கே 3 அப்பெல்லாம் ஆகிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போயே திரும்பவும் கூட கேட்சுங்க நினச்சேன். ஏன்னா வந்துட்டு ஸ்லோயர் பவுன்சர் போட்டால் இழுத்து அடிக்கிறது கஷ்டம். ஈடன் கார்டன்ஸாக கொஞ்சம் பெரிய கிரவுண்டு, அதனால் பார்த்தீங்கன்னா இழுத்து அடிக்க முடியாத மாதிரி போடணுங்க. அது வேறு அது ஃபீல்ட் செட்டப் மாறிட்டே இருக்குங்க. அதுவும் ஏன்னா நம்ம டிஃபெண்டே வச்சு போடுவோம், ஒரு விக்கெட் ஒரு ஏக்கர் போடுவோம் பின்னாடி. ஏன்னா ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, பரவாயில்ல 4 போனாலும் பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ் தோனிக்கு பண்ண மாதிரி அவங்க சாம் கரனுக்கு பார்த்திங்கன்னா அந்த அவுட் ஆகாமல் அந்த ரிவைவ் பண்ணிட்டாங்க. அது பழக பார்த்திங்கன்னா எனக்கு சொல்ல தெரில, அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா திரும்படியும் 27க்கு 3 தாங்க. என்ன ப்ரோ நீங்கள் பண்ணால் மட்டும் நியாயம் அப்படின்னு நான் கேட்காதீங்க. பார்த்திங்கன்னா இப்போ தோனிக்கு அடித்த கணக்கு வந்துட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஒரு தடவை வந்துட்டு மாற்றிக்கிட்டேன், அவங்களும் ஒரு தடவை பார்த்திங்கன்னா மாற்றிக்கிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டேலி ஆயிடுச்சு. அதனால் யாரும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு கழுவி விட்டாதீங்க, ப்ரோ இதெல்லாம் சீட்டிங் ப்ரோ, எம்எஸ் தோனியை மட்டும் நீங்கள் ஆட வைக்கிறீங்க அந்த மாதிரி. எதுக்கு நீங்கள் எப்படி எம்எஸ் தோனியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க. அதனால தான் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அந்த ஃபீல்ட் செட்டப்பை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்ததில் சரி ஏதாச்சும் ஒரு ஃபீல்ட் செட்டப்பை போடுவோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மண்டக்கோளாகவே இருந்துச்சு. அதனால் வித்தியாசமாக பின்னாடி 2 பேர் முன்னாடி 2 பேர் அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட் செட்டப் போட ஆரம்பிச்சிட்டேன். அது வாட்ட பவுண்ட்ரி போனாலும் பரவாயில்ல, நம்ம மட்டும் போடுவோன்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்படி ரிவர்ஸ் அடிச்சிட்டாங்க. இந்த பால் அதையும் தாண்டி புனிதமானதுங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு கேள்வி, அடுத்து என்ன கேம் ப்ளே போடலான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே போடுறது கூட பெரிய விஷயம் இல்லை கைஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன கேம் போடுறது தான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. நிறைய கேம் இருந்தாலும் வந்துட்டு நமக்கு என்ன கேம் செட் ஆகும்னு நமக்கு ஒரு எண்ணம். பார்த்திங்கன்னா இப்போயே மணி 10:40 ஆயிடுச்சு. நான் 10:40க்கு உட்காந்து இந்த கேம் ப்ளே போட்டுட்ருக்கேன் கைஸ். பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வந்துட்டேன், நான் திரும்பி உள்ளே வரேன். ஏன்னா இந்த எனக்கு இப்போ 3 பவுண்டரி போனதுனால பார்த்திங்கன்னா எனக்கு மனசு உடச்சலாக இருக்குது. என்னங்க சிவன் பேருக்கு போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க அவுட்டுங்கிற சாம்பிள் நம்ம தோனிக்கு பண்ண மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு திரும்பி அடிக்கிறாங்க. என்ன செய்கிறதுன்னே தெரியல கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பாலை போட போகிறோம். 3 4 அடிச்சிட்டாங்க, போட்டவங்க இதையும் தூக்கி அடிச்சிட்டாங்க. 4 6 4ங்க. என்னங்க 4 பாலுக்கு 4 பவுண்டரி போதுங்க, பங்காங்க. வாழ்க்கையை வெறுத்துட்டேங்க. சிவம் துபே, என்ன துபே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? என்னங்க சிவம் துபேக்கு 24ன்னு போட்டிருக்கு, 25 தானே வரும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா ஜெர்சியுமே தப்பாக தான் போட்டிருப்பாங்க. அது எதுக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எதுக்குன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா திரும்படியும் ஒரு ஃபீல்ட் செட்டப்பில் சேஞ்ச் பண்ணிட்டு லெக் சைடில் அடிக்கிற மாதிரி ஒரு பாலை போடலான்ட்டு இருந்தேன். இந்த பால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், தூக்கி அடிச்சிருக்காரு, கேட்சிங்கிற புகழ். ஐயோ என்னங்க இதுவும் 4 ஆடாக்கு வாங்கங்க. 6 பால் 5 4 அடிச்சிட்டா. சரிங்க, லாஸ்ட்டு பால். இந்த பாலாச்சும் ஒழுங்காக போடணும். இது அவங்க ஸ்கோர் எவ்வளோன்னு தெரியல. அவங்க ஸ்கோர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ 43ங்க எக்ஸாக்ட், கொஞ்சம் கம்மி. பரவாயில்ல, 97 ரன் அடிச்சிருக்கோம், அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. 2.5 ஓவர் தான் ஆகிருக்கா. இன்னும் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் முழுசாக இருக்குது, 1 பால் இருக்குது, போடலாம். அடுத்த பால், இந்த பால் தலைகீழ் அடித்து டாட்டுங்க. நல்ல வேலை 6 பாலுக்கு 6 4 அடிக்கல. பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டேரக்ட் த்ரோ, ஆனால் அங்கே ரன்னே ஓடலைங்க. பார்த்திங்கன்னா அடுத்த ஓவர் பார்த்திங்கன்னா யார்கிட்ட கொடுக்க போகிறோன்னா நம்மளோட நம்பிக்கை வீரரான தீக்ஷனாக கொடுக்கலாமா இல்லை தீபக் சேகர் கொடுக்கலாமான்னு பார்த்துட்டு தீபக் சேகர்கிட்ட கொடுக்க போகிறோம். அந்த கையில் எடுத்துட்டாருங்க தீபக் சேகர். இவர் போகிற சூழலுக்கு எல்லாருமே அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்மளே சொல்லிக்கணும். தெரியல, இவரையும் போட்டு பொழந்துருவாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நல்ல டச்சில் இருக்காங்க. பார்ப்போம் அந்த ஓவர் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த பாலை பாருங்க கைஸ், போகிறோம். என்னங்க ஹர்திக் பாண்டியா ஷாட் ஆடிட்டாங்க, எதிரே பார்க்கல. பார்த்திங்கன்னா 4
யாரை போட்டாலும் அடிப்பேன் அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய, திரும்படியும் ஃபீல்ட் செட்டப்பில் ஒரு சேஞ்சு. என்னடா சும்மா ஃபீல்ட் செட்டப் மாற்றிக்கிட்டே இருக்க, கடுப்பாகடா அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் ஒரு ஃபீல்ட் செட்டப் பைத்தியம், எப்போ பார்த்தாலும் ஃபீல்ட் செட்டப் மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஆனால் எப்படி மாற்றினாலும் சரி அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் மனசு வருத்தமாக இருக்குது. அடுத்த மேட்ச் வந்துட்டு யாருக்கு போடலான்ட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேக்கும் எம்ஐக்கும் போடலான்னு இருக்கேன். பார்க்கலாம் யார் வந்துட்டு சாரி எத்தனை பேர் யாருக்கு கேட்குறீங்களோ. சிஎஸ்கே vs எம்ஐ இல்லைனா சிஎஸ்கே vs ஆர்சிபி, இந்த 2 மேட்ச் தான். இந்த 2ல் என்ன மேட்ச் போடலான்ட்டு சொல்லுங்கள். என்ன யாக்கர் இன்னும் தூக்கி அடிச்சுட்டாரு, பெரிய சேஸ். ஆனால் தடுக்க முடியாதுங்க. பவுண்ட்ரி, ஃபஸ்ட்டு பால் பவுண்ட்ரி, நெக்ஸ்ட்டு பால் பவுண்ட்ரி. இப்போயா பார்த்தீங்கன்னா 51 வந்துட்டாங்க. க்ளோஸாக போய் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். 15 ரன் 20 ரன் அந்த மாதிரி பரவாயில்ல. ஆனால் 51 ரன் அடிச்சிட்டாங்க. ஒய்டி ஆக்கரை பார்த்தீங்கன்னா டாட் பால், சரியான ஃபீல்டிங்க. பார்த்தீங்கன்னா 2 பால் 4 போனாலும் பரவாயில்ல. இந்த பால் பார்த்தீங்கன்னா டாட் பால். அடுத்த பாலும் கொஞ்சம் டாட் பால் ஆக்கி கொஞ்சம் ப்ரெஷரை பில்ட் பண்ணோன்னா தானாக விக்கெட் பண்ணுவோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்படியும் ஃபீல்ட் செட்டப்பை மாற்ற போகிறோம். அப்புறமா தான் பவுலிங் போட போகிறோம். பார்த்தீங்கன்னா பவுலிங் போட ஆரம்பிச்சாச்சு. 51க்கு 3. பார்த்தீங்கன்னா 3.3 ஓவர் தான் முடிஞ்சிருக்கு. 51 ரன் அடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா 9 பாலில் 47 வாய்ப்பு இல்லைங்க. நான் கீழே பார்க்கவே இல்லை. அவ்வளோ திரும்பி ஒரு டாட் பால். தீபக் சகாருக்கு பவுலிங் கொடுத்தது எனக்கு ரொம்ப நல்லா தான் போச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாலுக்கும் பார்த்தீங்கன்னா வேல்யூ 44 இன்னும் 8ங்க. ஓகே, அடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா மத்தீஷா பத்திரனா தான் போடுவார். அதனால தான் நான் இவ்வளோ நேரம் ஓவர் போடாமல் வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சிருக்காரு, கேட்சே. பார்த்தீங்கன்னா ஆள் இல்லை, 1 பவுன்ஸ் பிடிச்சிட்டாருங்க. ஓகே, பிடிச்சி த்ரோ அடைஞ்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்தில் இந்த வீடியோ முடிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி 2 கேம் பிளே தான் போட போகிறோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷன் எங்கள் கிளாஸ்மேட்டு தாங்க கேட்டார், ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ கிராணி 2 போடு ப்ரோ, அதுக்கப்புறம் என் பேரையும் மென்ஷன் பண்ணு ப்ரோ அப்படின்னு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அவுட் ஸ்விங்கர் தான் போட போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா இங்கே தட்டி விட்டார். ஆனால் ஃபீல்டு இருக்கிறதுனால டாட் பால். இந்த ஓவரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மிடிலாக தாங்க போயிட்டுருக்கு. 2 பவுண்ட்ரிஸ் வந்தால் கூட, ஆனால் அதை எப்படியோ மேனேஜ் பண்ணி 3 டாட் பால், ஒரு சிங்கிள் மட்டுமே கொடுத்து கடைசி ஓவர் மத்தீஷா பத்திரானா வந்துட்டாருங்க. மணி இப்போ 10:47 ஆயிடுச்சு. இன்னும் கிட்டத்தட்ட 11 மணி ஆக போகுது. பார்த்திங்கன்னா உங்களுக்காக தான் இது எல்லாமே பண்ணுறோம். எண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்காது. என்ன ட்விஸ்ட்டுன்னு மறக்காம எண்டு வரைக்கும் பாருங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஸ்லோயர் பாலாக ஒய்டி ஆக்கலாம். பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 97 ரன்னு சிங்கிள் தான். இன்னும் 5 பால் டு அவேங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவும் முடிய போகுது. பார்த்தீங்கன்னா செகண்ட் பாலுங்க, 4வது ஓவர் செகண்ட் பால். இந்த பால் பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்விங்கர். ஐயோ ஒய்டு போடுங்க, கண்டிப்பாக ஒய்டு போயிருங்க. ஒய்டு 4 மட்டும் போகக்கூடாதுங்க, எப்படியாச்சும் தடுத்துக்கணும். கீப்பர் பிடிச்சிருங்க, ஒய்டு தானே கண்டிப்பாக. ஐயோ இப்போ வாட்டா கேட்ச். தோனிக்கு வயசானாலும் அந்த கேட்சிங் எஃபிஷியன்சி போகலங்க. பரவாயில்ல, ஒரு சிங்கிள் ஒரு ஒய்டு தான். பால் பார்த்தீங்கன்னா காலுக்கு லேக்க போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். விட்டாருன்னா ஸ்லோயர் யாக்கர், விட்டாருன்னா போல்டு திருச்சோம். அதை அடிச்சுட்டாரு. ஆனால் கேட்சே என்னங்க அவர் போவோம் அப்படின்ட்டு போயிட்டு விட்டாருங்க. கையாச்சும் பண்ணிருக்கலாம், சரி விடுங்க. 58க்கு 3. நம்மளும் 3 விக்கெட் தான் இருந்தோம், அவங்களும் 3 விக்கெட் தான் எடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா சாம் கரன் தான் இருக்காரு. 29 ரன் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, நான் கூட டைடுன்னு இருக்காரு மொக்க பேட்ஸ்மேனு நினச்சேன். பார்த்தா ஸ்ட்ரைட் ட்ரைவ் அடிச்சிருக்காரு சாம் கரன். ஆனால் பவுண்டரிக்கெலாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா டைமிங் அவ்வளோவா நல்லா இல்லை. இந்த பாலும் வெறும் சிங்கிள் தான். பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா 30-11ங்க. எனக்கு தெரிஞ்ச பார்ட்னர்ஷிப்னால் இதுதான் கொஞ்சம் நல்ல பார்ட்னர்ஷிப்புன்னு நினைக்கிறேன். நம்மதில் பார்த்திங்கன்னா தோனியும் டூபேவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சாம் கரனும் டைடுங்க. இவரோட முழு பேர் தெரிஞ்ச மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். போட்டவங்க பார்த்திங்கன்னா எட்ஜே அவுட்டுங்க, கான். மத்தீஷா பத்திரனாக்கு ஃபைனலி ஒரு விக்கெட்டுங்க.
நல்ல ரிவார்டுங்க. பார்த்திங்கன்னா டைடு 22 ரன்னுக்கு காலி 12 பாலில். பார்த்திங்கன்னா 3வது பாலே விக்கெட்டு. 3வது பாலாக 4வது பாலான்னு தெரியல. பார்த்திங்கன்னா இந்த விக்கெட்டை நம்ம திரும்பவும் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு தைரியமாக ஒன்றாவது பிடிக்க மாட்டாங்க எனக்கு. ஆனால் நான் பிடிச்சி வந்தான்ட்டு பின்னாடியே ஓடி போய் சரியான கேட்சிருவேன். அடுத்த பேட்ஸ்மேன் யாரை இறங்க போகிறான்னு தெரியல எனக்கு. ஜித்தேஷ் சர்மாங்க. ஆமாங்க, ஜித்தேஷ் சர்மா உள்ளே இறங்குறாரு. பார்த்திங்கன்னா மொதல் பால் ஆடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஜித்தேஷ் சர்மா ரெடி ஆகிட்டாரு. பார்த்திங்கன்னா ஜித்தேஷ் சர்மாவுக்கு மொதல் பால் போட போகிறேன் காய்ஸ். பார்த்திங்கன்னா இது சும்மா நம்ம எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஏன்னா 2 பால் தாங்க இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் போட போகிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த பாலை பின்னாடி தூக்கி அடிச்சிருக்காரு. இது வித்தியாசமான ஷாட்டு, கோலாகான ஷாட்டு, எல்லாம் 6ங்க. இது என்னங்க ஷாட் இது? இப்படி அடிக்கிற மாதிரி போயிட்டு இப்படி திரும்பிட்டு திரும்பியும் பின்னாடி தூக்கி விட்டாரு. பார்த்திங்கன்னா நல்ல ஷாட்டுங்க. அது கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். பார்த்திங்கன்னா லாஸ்ட் பால். இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பலன் கடைசி பந்தில் தான் வரும். முதல் பாலே 6 அடிச்சிருக்காங்க. அடுத்த பாலை போட போகிறோம். லாஸ்ட் பால். தட்ஸ் இட். ஜெயிச்சாச்சு காய்ஸ். ஒரு ரன்னோட நிப்பாட்டிட்டாங்க. அவ்வளோதான். சென்னை 1/31 ரன்ஸ் காய்ஸ். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க காய்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அட்டாமிக் கேமர்.